சுபிக்ஷாவோட தம்பிக்கிட்ட எல்லாரும் ரிவ்யூ கேட்குறாங்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்துட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி முதல்ல வந்து ஜென்ரலாக பேசிக்கிறாங்க. சபரி வந்து நான் உங்கள் ஊருக்கு வருவேன், February 2 திருநாளுக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. கானா வினோத் அண்ணா வந்து நல்ல பொண்ணு, பீட் பாக்ஸிங் கற்றுக்கிறா, பாட்டு எழுத கற்றுக்கிறா, எல்லாமே கற்றுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கானா வினோத் அண்ணாவும் அமித்தும் 2 பேருமே வந்து அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அந்த தம்பி தான் ரிவ்யூ கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா திவ்யா அப்புறம் பாருவும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. நல்லா அவளுக்கு வார்த்தையெல்லாம் விட மாட்டா, என்ன வார்த்தை விடணும்னு தெரியும், என்ன வார்த்தை விடக்கூடாதுன்னு தெரியும், நல்லா எல்லாத்த பற்றியும் அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா தம்பி ஆரம்பிக்கும் போது திவ்யா பற்றி பேசுகிறாரு. நல்லா பேசுவாங்க அப்படின்னோடனே திருப்பி ஃபஸ்ட்டில் இந்த திவ்யா பற்றி ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நீங்கள் எல்லோரும் வந்திருக்கும் போது அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அரோராவை வந்து ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா விளையாடுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே அரோரா கிட்ட நாங்கள் எல்லாருமே அவங்க ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா விக்ரமண்ணா சூப்பராக விளையாடுறாங்கன்னு ஒருத்தரையாக சொல்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக விளையாடுறாங்கன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. தம்பி எதுவுமே தப்பாக பேசலை. அப்புறமா வந்து சாண்ட்ரா வரும்போது வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னோடனே அவங்க அப்பா வந்துட்டு வேண்டாம் அவங்க ரொம்ப பெரிய மனசோடு இருக்காங்க, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரு வந்துட்டு இல்லை சொல்லுங்கள் எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள், பரவாயில்ல, என்னையெல்லாம் வர்ற ஃபேமிலிலாம் கழுவி ஊற்றிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து சொல்கிறாங்க. இப்படி தான் திவ்யா அம்மா வாயிலேருந்து வார்த்தையை பிடிங்க ட்ரை பண்ணாங்க. அப்போ நம்ம சொன்னால் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க அம்மாவும் இன்னசென்ட்டாக இருக்காங்க, தம்பியும் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க, ஒன்றுமே தெரியாது, அதனால நல்லா சொல்லுன்னு போட்டு வார்த்தையை பிடுங்குறாங்க. கடைசி அவங்க தம்பி வந்துட்டு சொல்லிடுறாங்க, நீங்கள் டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது பூச்சிக்கொல்லி மருந்து தானே, எதுக்காக அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கேள்வியை சாண்ட்ரா கிட்ட கேட்குறாங்க. சாண்ட்ரா வந்து நான் அப்படியே இவங்க எல்லாரும் சேர்ந்து சாண்ட்ராவை காப்பாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல இப்போ சுபிக்ஷாவே காப்பாற்றிட்டாங்க. சரி ஏதாவது ஃபன்னுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த இடத்துல சுபிக்ஷா ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. கூட சேர்ந்துட்டு கேட்கல. சாண்ட்ரா வந்து அப்படியா, எனக்கு ஞாபகம் இல்லை, சாண்ட்ரா சொல்கிறது எல்லாமே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்க்கல, எனக்கு மறந்துடுச்சு, நான் வேறு டென்ஷனில் இருந்தேன், அதனால என்ன வேணால் சொல்லுவாங்க. இது அவங்க குழந்தை, 2 குழந்தையோட அம்மா தானே சாண்ட்ரா, அவங்க குழந்தைய சொன்னால் இப்படி யாரை சொன்னால் விடுவாங்களா? ஆனால் அவங்க அப்பா அவ்வளோ பெருந்தன்மையாக விட்டுட்டாரு. சரி பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் பாருக்கு வந்து எங்கள் ஊர்லேயே கை கொடுக்க சொன்னாங்க. வாயாடி பிள்ளை, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நல்லா ஜாலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர்லேருந்து எல்லாரும் உங்களுக்கு கை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே பாருக்கு பயங்கர ஹாப்பினஸ், தான் பாருக்கு வேணும். அதை வந்து இருந்தாலும் அந்த சாண்ட்ராவும் அந்த இடத்துல சரி தெரியாமல் சொல்லிட்டேம்மா மன்னிச்சுக்கோங்கன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை. அது அந்த மன்னிப்பு கேட்குற பக்கம் சாண்ட்ராக்கும் இல்லை. சரி அவங்க அம்மா தம்பி எதாவது வெளியே சொல்லி தப்பாயிடக்கூடாதுன்னு அதை பிடிச்சி அமுக்கலாம், அதுக்கு சொல்லாமல் இருக்க வைக்கணுங்கிற இதுவும் பாருக்கும் இல்லை. இது